ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு கிச்சனுக்காக ஒரு கண்டெய்னர் வந்துட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். பட் அதை வந்துட்டு ரெடி பண்ணி என்னால் வைக்கவே முடியலை. சரி, வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பழசு எல்லாத்தையுமே கழிச்சிட்டு இந்த புதுசு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி அப்படியே இதிலே ஃபில்லப் பண்ணி வச்சிடலாம் திங்ஸ் எல்லாத்தையும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு ஃபுட் கிரேடபிள் தான், அதாவது பிளாஸ்டிக் வந்துட்டு கிடையாது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஹார்லிக்ஸ் டப்பா அந்த மாதிரிலாம் நம்ம பொட்டுக்கல் அதெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இது ஃபுட் கிரேடபிளாக தான் நான் வாங்கியிருந்தேன். இது மொத்தம் எனக்கு 24 பீஸ் வந்துட்டு வந்திருந்தது. ஆன்லைனில் ஷாப்ஸியில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இதை பற்றின டீட்டெயில் வந்துட்டு மினி விலாகில் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து வைக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் பட் யூஸ் பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ரிவ்யூ மாதிரியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வந்துட்டு சொல்கிறேன். பட் டப்பா எல்லாமே டேமேஜ் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக தான் வந்திருந்தது. அண்டு குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அண்டு பேக்கேஜ் எல்லாமே வந்துட்டு சூப்பராகவும் வந்திருந்தது. ஃபஸ்ட்டு அந்த டப்பா எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு நைட்டி இல்லைன்னா ஒரு காட்டன் துணி மாதிரி போட்டுட்டு அதுக்கு கீழே அப்படியே கவுத்து வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே போயிடும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மட்டும் தான் அதை நான் வந்துட்டு நல்லா காய விட்டுருந்தேன். அங்கனுக்குள்ளே இருக்க வெயிலில் ரொம்ப நேரமும் நான் காய விடலை. ஒரு 2 மணி நேரம் கிட்ட அது பாட்டுக்கு காயட்டும், அதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வந்தாச்சு. இதெல்லாம் நான் மேரேஜ் ஆன புதுசில் அப்பப்போ வாங்கின திங்ஸ், அப்புறம் அத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பாக்ஸ், இதில் தான் வந்துட்டு நான் ஃபில்லப் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப நாளாகவே எனக்கு இதை சேஞ்ச் பண்ணணும்னு மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன் அப்படின்னா, டப்பா ஃபஸ்ட்டு சரியில்லை, இன்னொன்று நல்லா குவாலிட்டியான ஒரு டப்பாவில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொன்று என்னென்னா, கண்ணாடி பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு தான் ரொம்ப ஆசை. பட் இப்போ தம்பியை வச்சுக்கிட்டே என்னால் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே முடியாது. பிளாஸ்டிக் டப்பாவே தூக்கி போடுறதுலே உடஞ்சி போயிடுது. இதில் கண்ணாடிலாம் சான்ஸே இல்லை. அதனால் சரி, இவன் கொஞ்சம் விவரமாகட்டும், அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலான்னு ரொம்ப யோசித்து தான் இதை வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 350 ரூபாய் கிட்ட தான் மொத்தமாகவே நான் வாங்கியிருந்தேன். ஆஃபரில் போய்கிட்டு இருந்தது அதனால. ஸோ இதை பண்ணுறப்பயே எல்லா கிச்சனையும் நல்லா டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையுமே இடம் மாற்றி வச்சுட்டேன். பாத்திரம் எல்லாத்தையுமே அங்கங்கே அப்படி எனக்கு எப்படி எப்படியெல்லாம் மாற்றி வைக்கணும்னு தோணுதோ அங்கங்கே நான் மாற்றி வச்சுட்டேன். பிளேட் ஸ்டாண்டை வந்து டோட்டலாக வேறு மாதிரி மேலே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னர் இங்கே வச்சு பார்த்தேன். பட் அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இட்லி குண்டானை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு க்ளீனாக அண்டு ஆர்கனைசிங்காக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் ஒவ்வொன்றையும் நான் அப்பப்போ எடுத்து வச்சுட்டு, அதாவது இப்போ அரேஞ்ச் பண்ணுறக்கே நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் தான் காமிச்சிருக்கேன். பட் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த இதை வந்துட்டு தான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எதை எங்கே வைக்கலாம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன். எனக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு அவங்களுக்குள்ளே வச்சுட்டு, பிடிக்கலன்னா அப்படியே இடத்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு பிறகுமா இங்கே வந்து கண்டெய்னரை வந்துட்டு லைட்டாக தொடச்சிட்டு முன்பக்கமாக திருப்பி வச்சிடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக காஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக முன்பக்கமாக திருப்பி வச்சுட்டும் அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து அந்த டப்பா எல்லாத்துல இருக்கிறதையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு அந்த டப்பா எல்லாத்தையும் ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு அங்கிட்ட தூர வச்சுட்டேன். நான் இனிமேல் அதை யூஸே பண்ணக்கூடாதாங்கிற மாதிரி. இப்போ இது காஞ்ச உடனே இதில் வந்துட்டு நான் அந்த பொட்டுக்கல்லை, அந்த கடலைப்பருப்பு, இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் 1 கிலோ இதில் போட்டுட்டு மித்தது எல்லாத்துலேயும் இந்த 1/2 kg அந்த மாதிரி இதில் இருக்கிறதுலையும் போட்டு வச்சுட்டேன். நாட்டு சக்கரை வந்து எனக்கு 1 kgயில் இருக்கிறதுலையும் நல்லாவே பத்துச்சு. இதில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2லேயுமே போட்டு வச்சுருக்கேன். இதில் தீர்ந்துச்சு அப்படின்னா பெருசுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எனக்கு தேவையான முக்கியமான பொருள் எல்லாத்தையுமே நல்லா அந்த டப்பாவில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இந்த டப்பா தாராளமாகவே பத்துச்சு. இதில் உள்ள ஒரு எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 100 ml இல்லை 50 ml ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கரண்டி போட்டால் கூட போய் மூட முடியலை. அந்த டப்பா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. அது மட்டும் தான் எனக்கு பிடிக்காத ஒன்றா இருந்தது. மத்தபடி எல்லாமே எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஒவ்வொன்றையும் எது எதில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து போட்டு வச்சுட்டு அப்புறம் அரேஞ்ச் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா பாக்ஸ்லையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த 50 ml பாக்ஸ் இருக்குன்னு அதில் மட்டும் தான் என்னால் அரேஞ்ச் பண்ணலை. அது வந்து வேறு எதுக்காக தேவைன்னா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அழகாக அரேஞ்ச் பண்ணியும் நான் வச்சாச்சு. இனி டேபிள் கீழே இருக்க பொருள் அதை மட்டும்தான் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ மேலெல்லாம் நம்ம ரொம்பவே அழகாக க்ளீன் பண்ணிட்டோம். பட் அந்த க்ளீன் பண்ணிவிட்டு கீழே எல்லாத்தையும் நம்ம குப்பையாக்கியாச்சு. ஸோ இதை மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணுற
பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிட்டு. ஸோ அந்த டப்பா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஸோ லைட்டாக மட்டும் கூட்டி விட்டுறலாம். மோப் போடுறதுக்கு இப்போ எனக்கு திராணி கிடையல. அதனால சரி இப்போதைக்கு கூட்டி மட்டும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது எல்லாத்தையும் எடுத்து கூட்டி விட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே கவுண்டர் டாப் வந்து காலையில் தான் நான் க்ளீன் பண்ணேன் சாப்பாடு பண்ணுறப்போ. அதனால எனக்கு பெரிய வேலை அங்கிட்டு கிடையாது. இந்த சைடு மட்டும் தான் எனக்கு இன்றைக்கி வேலையே. ஸோ குப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாக்ஸ் அளவுக்கு சேர்ந்துருந்தது. அது எல்லாத்தையுமே வெளியே தூர போட்டுட்டு மறுபடியும் வந்து டேபிள் அப்புறம் கூட்டுற வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சு வச்சாச்சு. இது எல்லாமே முடிச்சு வச்சதுக்கப்புறமா கிச்சனை பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இன்றைக்கி டே உண்மையாகவே சூப்பராக போச்சுடா அப்படிங்கிற மாதிரி. அந்த கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 5:00 மேலே ஆயிடுச்சு. சரி வந்து அதுக்கப்புறம் பால் வந்துருச்சு. சரி காஃபி போட்டு ஃபஸ்ட்டு குடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு உடம்பு வலியாக இருந்தாலும் சரி, மென்டலாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, காஃபி குடித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ காஃபியும் போட்டு குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உண்மையாகவே காஃபி போட்டுட்டு சன் மியூசிக்கில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு போட்டிருந்தாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டே காஃபி குடிக்கிறதே ஒரு தனி சுகம் தான். அன்றைக்கி டேவே எனக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக தான் போச்சு. ஃபுல் டேவும் ஒர்க் இருந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு வலி இருக்க தான் செஞ்சு. பட் அதெல்லாம் பார்த்தோம்னா ஒர்க்கை முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒர்க்குமே நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கும் நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.